என்ன உங்களுக்கும் கொட்டாவி வருதா? எத்தனை பேருக்கு வந்து கொட்டாவி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கண்டேஜியஸ் யானிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம மூளை நம்ம பார்க்கறதெல்லாம் சில விஷயங்களை என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணிக்கும். இதை செய்யறதுக்கு பிரெயின்ல வந்து ஸ்பெஷல் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பேரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? கொட்டாவிக்கு நம்மளோட பிரெயினுக்கு ஸ்லீப் தேவை, அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் தேவை. குயிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கும். டயர்டா இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து சொல்றதுக்காக தான் இந்த கொட்டாவி வருது. ஆனா இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது, ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கிற இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து மவுத்தை ஃபுல்லா ஒய்டா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து உள்ள போகுது. அதனால நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது. இந்த கொட்டாவி யாரெல்லாம் நமக்கு பார்க்கும்போது வரும் அப்படின்னா நம்ம எமோஷனலி கனெக்டட் ஆயிருப்போம்ல, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரீயா இருப்போம்ல, அவங்க கூட எல்லாம் நமக்கு இருக்கும்போது நமக்கு அவங்க ஒருவேளை கொட்டாவி விட்டாங்க அப்படின்னா நமக்கும் வந்து கொட்டாவி வரும். நிறைய சான்சஸ் இருக்கு நமக்கு வர்றதுக்கு. இதுல ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்ம கொட்டாவி விடுறத நாய் பார்த்துச்சுன்னா நாய் கூட கொட்டாவி விடும். இன்னொன்னு என்ன அப்படின்னா வயிற்றுல வளர்ற குழந்தை கூட கொட்டாவி விடுமா. ஓகே, மறக்காம எத்தனை பேருக்கு கொட்டாவி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.